வணக்கம் மக்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ குகன். உங்கள் ஜாதகத்தில் தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்கா? அப்படி இருந்தா அதுக்கு என்னென்னலாம் பலன் இருக்குன்னு இந்த பதிவில் நாம் பார்ப்போம். மிக சிறந்த யோகங்களில் தர்ம கர்மாதிபதி யோகமும் ஒன்று. இந்த யோகம் உள்ளவங்களுக்கு செல்வமும் புகழும் கண்டிப்பாக கிடைக்கும். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இறை வணக்கம். ராஜ கணபதியே போற்றி, சிறுவாபுரி முருகன் துணையோடும், என் தந்தையார் ராஜகுரு சுவாமிகளின் ஆசீர்வாதத்துடனும், எனக்கு குருவாக இருந்து ஜோதிடம் சொல்லிக் கொடுத்த அனைத்து குருமார்களின் பாதம் பணிந்தும் இந்த பதிவை நான் துவங்குகிறேன். கர்ம கர்மாதிபதி யோகம். 9 மற்றும் 10ஆம் அதிபதிகள் சேர்ந்து 9-10 இருந்தாலும் அல்லது 9-10 10ஆம் வீட்டில் பரிவர்த்தனை அடைந்தாலும் அது தர்ம கர்மாதிபதி யோகம் என்று அழைக்கப்படும். 9 மற்றும் 10ஆம் அதிபதிகள் சேர்ந்து 9-10 பார்த்தாலும் தர்ம கர்மாதிபதி யோகம் என்று அழைக்கப்படும். ஆனால் இதற்கு பலன்கள் குறைவு. 9-10 அதிபதிகள் சேர்ந்து 9-10 இருக்கும் பட்சத்தில் அதற்கு 100 மதிப்பெண்கள் கொடுத்தால் அவர்கள் பார்வைக்கு 75 மதிப்பெண்களும், அவர்கள் சேர்ந்து மற்ற இடங்களில் இருந்தால் 25 மதிப்பெண்களும் கொடுக்கலாம். உங்க ஜாதகத்துல லக்கணத்திலிருந்து 9ஆம் வீட்டு அதிபதியும் 10ஆம் வீட்டு அதிபதியும் எந்த இடத்துல இருக்காங்கன்னு பாருங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து இருக்காங்களான்னு பாருங்க. அவர்கள் இருவரும் சேர்ந்து இருந்து 10ஆம் இடத்தோடையோ அல்லது 9ஆம் இடத்தோடையோ சம்பந்தப்படும் பொழுது தர்ம கர்மாதிபதி யோகம் உங்களுக்கு அமைகிறது. கண்ம மன்னனோடு தாதையும் கூடி எந்த தளத்தில் இருந்தாலும் ஓதிய ஒருவர் வீட்டில் ஒருவர் மாறி இருந்த போதும் மாறாத செல்வம் பொருந்திடும் ராஜயோகம். இந்த பாடல் என்ன சொல்லுதுன்னா, தர்ம கர்மாதிபதி யோகம் உள்ள ஒருவர் மாறாத செல்வத்தையும் புகழையும் பெற்று நிலைத்திருப்பர். வாங்க தர்ம கர்மாதிபதி யோகத்தின் பலன்களை பார்ப்போம். இவர்கள் தலைமை பண்பு உடையவர்கள், வேலையில் உயர் பதவியில் இருப்பவர்கள், சொந்த தொழிலில் சிறந்து விளங்குபவர்கள், தனலாபம், அந்தஸ்து மற்றும் கௌரவம் நிலைத்திருக்கும் தன்மையுடையவர்கள், அடுத்தவர்களுக்கு தான தர்மம் செய்யும் தன்மையுடையவர்கள், தன் காலத்திற்கு பின்பும் நிலைத்த புகழை பெறுபவர்கள். தனுசு, மகரம் மற்றும் கன்னி லக்கணத்தில் பிறந்தவர்கள் பெரும்பாலானோருக்கு தர்ம கர்மாதிபதி யோகம் அமைய அதிக வாய்ப்புகள் உண்டு. ஒரு குடும்பத்தில் தர்ம கர்மாதிபதி யோகம் உள்ள ஒருவர் இருந்தால் அவர் அந்த குடும்பத்தை தலைமை தாங்கி வழிநடத்தி செல்வார். தன் குடும்பத்துக்காக செல்வம் மற்றும் செல்வாக்கை சேர்த்து வைப்பார். இந்த யோகம் உடையவர்கள் பெரும்பாலும் மற்றவர்களுக்காக வாழ்பவர்கள். இவர்களின் முன்பகுதி வாழ்க்கை சிரமமாக இருந்தாலும் வாழ்க்கையின் பிற்பகுதி செல்வம் மற்றும் செல்வாக்கு மிகுந்தவர்களாக அமையும். இவர்கள் ஆலய பணிகள் மற்றும் தர்ம காரியங்களில் சிறந்து விளங்குவர். ஒரு முக்கிய குறிப்பு: தர்ம கர்மாதிபதி யோகம் உடையவர்கள் தங்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகள் மற்றும் நம்பிக்கை துரோகங்களை எளிதாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அவைகளை பற்றி அதிகம் சிந்திக்காமல் எளிதாக கடந்து செல்ல வேண்டும். அப்படி செய்யும் பட்சத்தில் அவர்களின் புகழ் மற்றும் உடல் நலத்தை பாதிக்காமல் பார்த்து கொள்ள முடியும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்திருந்தாலும் இந்த சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.